அதிமுக யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு பல கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விகளுக்கும் பதிலடியா என்டிஏ கூட தான் கூட்டணி அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அடுத்து யார் யாருக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கப்படும் அப்படின்னு பல கேள்விகள் இருந்தது. அதுக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டியாச்சு. எப்படியோ ஒரு இழுப்பறியா இருந்த அதிமுக கூட்டணி ஒரு அளவுக்கு தொகுதி பங்கிட அறிவிச்சிட்டாங்க. எங்கள் கூட்டணியில் காலையில் தான் வந்தாங்க, மதியம் முடிவு செய்யப்பட்டது, மாலை அறிவிக்கப்பட்டு எவ்வளவு விரைவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பதிவுல அதிமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. தேர்தல் தேதியும் அறிவிச்சாச்சு. ஒவ்வொரு கட்சிகளும் அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் ஒவ்வொரு கூட்டணிக்கு எத்தனை தொகுதிகள் பிரிக்கலாம் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தான் அதிமுக அவங்க கூட்டணி கட்சியில இருக்கிற கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்கப்படும்ன்றத அறிவிச்சிருக்காங்க. இந்த 2026 தேர்தல் ஆரம்பிச்சதுல இருந்தே அதிமுக யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க, யாரு இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்க போறாங்க அப்படின்னு பல கேள்விகள் இருந்தது. ஏன்னா அதிமுக என்டிஏ கூட கூட்டணி வச்சதுனால என்டிஏ தலைமையில தான் இபிஎஸ் இருக்காரு, டெல்லி என்ன சொல்லுதோ அதுதான் இபிஎஸ் செய்வாருன்னு அவர் மேல பல விமர்சனங்கள் வச்சாங்க. அது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி அவர்கள் கூட இபிஎஸ் தான் முதல்வர் வேட்பாளர்னு அறிவிக்கவே இல்லை, இவர் மட்டும்தான் தன்னைத்தானே முதல்வர்னு சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு பல விமர்சனங்கள் அவங்க மேல வச்சிருந்தாங்க. இப்படி இருக்கும் பொழுது ஓரளவுக்கு அதிமுக கூட்டணி தங்களுடைய கூட்டணி கட்சிகள் யார் யாருன்றத அறிவிச்சாங்க. அதே மாதிரி இப்ப கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அறிவிப்பையும் இன்றைக்கு வெளியிட்டு இருக்காங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தான் இபிஎஸும் நயினார் நாகேந்திரன், டிடிவி தினகரன், அன்புமணி அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போயிட்டு வந்தாங்க. இந்த டெல்லிக்கு போயிட்டு வந்த பின்னணி என்ன அப்படின்றதோ இன்னைக்கு தெளிவாகி இருக்கு. அது என்ன அப்படின்னா 2021 சட்டமன்ற தேர்தல் அப்ப பாஜக 20 தொகுதிகள்ல போட்டியிட்டு வெறும் 4 தொகுதிகள்ல தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. அதே மாதிரி பாமக 23 தொகுதிகள்ல போட்டியிட்டு 5 தொகுதிகள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தல்ல அன்புமணி பாமக சார்பா அவங்களுக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. வரலாற்றிலே அதாவது 1991 இருந்து 2021 வரைக்கும் சட்டமன்ற தேர்தல்ல 20க்கும் கம்மியான தொகுதிகள்ல இதுவரைக்கும் பாமக நின்றதே கிடையாதா. இந்த முறை தான் அவங்க 18 தொகுதிகள்ல நிக்கிறதாவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதே மாதிரி பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. கடந்த தேர்தல்ல இவங்க 20 தொகுதிகள்ல தான் போட்டிட்டு இருந்தாங்க. இந்த தடவை காங்கிரஸை விட ஒரு தொகுதி கம்மியா தான் பாஜகவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த தடவை 2026 சட்டமன்ற தேர்தல்ல அமமுக டிடிவி தினகரனுக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. 9 ஆண்டுகளுக்கு பிறகு எம்ஜிஆர் மாளிகைக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்காரு டிடிவி தினகரன். இவருக்கு 11 தொகுதிகள் எப்படி ஒதுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்கு பதிலா என்ன சொல்றாங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி தானே டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு, இவருக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணமா டெல்லி வட்டாரம் தான் இருக்கு அப்படின்றத சில அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. அமித்ஷா அவர்களுக்கு எவ்வளவு பணிகள் இருக்குன்னு, அதற்கு இடையிலேயே இங்கே அம்மாவின் தொண்டர்கள் நாங்கள் பிரிந்திருந்தவங்கெல்லாம் ஒரு அணியில் சேர்த்திருக்காரு. தமிழ்நாட்டில் திமுகங்கிற இந்த குடும்ப ஆட்சியை, இந்த மக்கள் விரோத துரோக ஆட்சியை, இன்னும் சொல்லப்போனால் ஊழல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக அவர் பல்வேறு முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்காரு. அதன் ஒரு பகுதியாகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம். பாஜகவும் ஆரம்பத்துல 40 தொகுதிகளை தான் நிக்க போறாங்க, 40 தொகுதிகளை கேட்கிறாங்க அப்படின்னு பல கேள்விகள் இருந்தது. அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா அவங்களுக்கு 27 தொகுதிகளை ஒதுக்கிட்டாங்க. இதுல வெற்றி விகிதம் எப்படி இருக்குன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதிமுக கூட்டணியில வெறும் பாமக, பாஜக, அமமுக மட்டும் கிடையாது. அவங்க கூட இன்னும் தமாக, ஐஜேகே, புரட்சி பாரதம், தமுமுக, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, புதிய நீதி கட்சி ஆகிய கட்சிகள் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ஓரளவுக்கு அதிமுக கூட்டணியில தொகுதி பங்கிடலாம் ஓகே தான், ஆனா ஒருத்தர் மிஸ் ஆகுறாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அது யாருன்னா ஜி.கே. வாசன் அவர்கள் தான். இன்னைக்கு நடந்த தொகுதி பங்கீடு கூட்டத்துல ஜி.கே. வாசன் மிஸ்ஸிங். எதனால அப்படின்னு ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் எழுந்திருக்கு. அது என்னன்னா, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் அப்ப அவருக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்ததாம்.
அதே தொகுதியை தான் இப்ப நடக்க இருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலையும் ஜி.கே. வாசன் கேட்கிறாரு. ஆனா இத இபிஎஸ் கொடுக்க மறுக்கிறதுனால அவருக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறதா சொல்லப்படுது. இப்ப வரைக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை தவிர்த்து கூட்டணி கட்சிகளுக்கு கிட்டத்தட்ட 54 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. மீதம் இருக்கிற 178 தொகுதிகள்ல 170 தொகுதிகள் வரைக்கும் அதிமுக நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மீதம் இருக்கிற 8 தொகுதிகள் தான் மற்ற இருக்கிற சின்ன கட்சிகளுக்குலாம் ஒதுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. எப்படியோ அதிமுக கூட்டணிக்குள்ள ஓரளவுக்கு கூட்டணி பங்கீடு எவ்வளோன்றது தெரிஞ்சிடுச்சு. ஆரம்பத்துல இருந்து அதிமுக கூட்டணி மேல பல விமர்சனங்கள் இருந்தாலும் இப்ப வரைக்கும் கூட்டணி பங்கீட முதலே அறிவிச்சிருக்காங்க அதிமுக. ஆனா திமுக 200க்கு 200 வெல்லுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் திமுக கூட்டணியில தான் சில இழுபறி இருந்துட்டே இருக்கு. ஏன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவங்க கட்சியில இருந்து விலகிட்டாரு. 20 நாட்கள் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் வாட்டு போர் நடந்துட்டு எந்த பத்திரிகையும் ஊடகமும் விவாத மேடை வைக்கவே இல்லை. எங்களுடைய கூட்டணி அப்படி அல்ல. திமுக அதிகாரத்தனமா செயல்படுதுன்ற குற்றச்சாட்டையும் முன் வச்சிருந்தார். திமுகல காங்கிரஸை தவிர்த்து மற்ற இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்க போறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. அதே மாதிரி திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சிகளும் சில பேர் அதிருப்தியில இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இதனால 2026 சட்டமன்ற தேர்தல் களம் எப்படி மாறப்போகுது? இன்னும் திமுக அதிமுக கூட்டணி முழுமையா அவங்க கூட்டணி பங்கீட அறிவிச்சிட்டாங்கன்னா தேர்தல் களம் எப்படி மாறப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.